அருண் சொல்றாரு அவங்க அம்மா கிட்டயும் சீதா கிட்டயும் என்ன 3 நாள் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னு. அருணோட அம்மா கேக்குறாங்க, நீ வேலையில சின்சியரா தான்டா இருப்ப, எதுக்குடா உன்னை சஸ்பெண்ட் பண்ணாங்க? சீதா சொல்றாங்க, அன்னைக்கு நான் ஹெல்மெட் போடாம வந்தேன், அன்னைக்கு கூட ஸ்ட்ரிக்டா என்கிட்ட 100 ரூபா ஃபைன் வாங்குனீங்களே. அதுக்கு அருண் சொல்றாரு, நான் ஸ்ட்ரிக்டா இருக்கிறது தான் நான் பண்ண பெரிய தப்பு. எனக்கு ஒரு ரவுடி ஆப்பு வச்சுட்டான். அவன் செஞ்ச தப்புக்கு நான் அவன்கிட்ட ஃபைன் வாங்கினேன். அவன் என்னைய பழி வாங்கிட்டான். அம்மா கேக்குறாங்க, யாரா அவன்? அதான் சொன்னேன்லம்மா, அவன் பெரிய ரவுடின்னு. சமயம் பார்த்து பழி வாங்கிட்டாமா. சீதா கேக்குறாங்க அருண் கிட்ட, சஸ்பென்ஷன் ஆற அளவுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? சீதா, அம்மாவுக்கு மாத்திரை வாங்கணும்னு டாக்டர் கிட்ட பேசிக்கிட்டு வண்டிய நோ பார்க்கிங்ல விட்டுட்டு மருந்து கடைக்கு போனேன்னா அவன் எல்லாத்தையும் வீடியோ எடுத்து நெட்ல போட்டுட்டான். அதை பார்த்துட்டு என்னோட மேலதிகாரி என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அருணோட அம்மா சொல்றாங்க, ஏன்பா இது முடியும் நீ ஒரு கெட்ட பேர் கூட எடுத்ததில்ல, நீ சஸ்பெண்ட் ஆயிருக்கங்கிறது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. சீதா அருணை சமாதானப்படுத்துறதுக்காண்டி பேசுறாங்க. பேசிட்டு அருணோட அம்மா கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. முத்து சொல்றாரு, வாமினா எனக்கு ஏதாவது ஸ்வீட் பண்ணி எடுத்துட்டு வா. அப்படி என்னங்க பண்ணீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. என்னைய மாட்டி விட்டான்ல ஒரு டிராபிக் போலீஸு, அவனுக்கு வேட்டு வச்சிட்டேன் மீனா. என்ன முத்து சொல்றீங்க? புரியுற மாதிரி சொல்லுங்க. முத்து நடந்ததை எல்லாத்தையும் மீனா கிட்ட சொல்றாங்க. மீனா சொல்றாங்க, நல்ல வேளை நான் ஸ்வீட் பண்ணல. ஒரு ஆளு எமர்ஜென்சில போறாருன்னா அதை எதுக்குங்க நீங்க வீடியோ எடுத்து போட்டீங்க? இப்ப அவரை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றீங்க, இதெல்லாம் ரொம்ப பாவங்க. என்ன மீனா சொல்ற? நமக்கு அவர் பண்ணது பாவம் இல்லையா? என் காரை எடுத்துட்டு போனாரு முத்து, அவர் வேலையை பார்த்தாரு, சட்டப்படி செஞ்சாரு. மீனாவுக்கும் முத்துவுக்கும் வாக்குவாதம் ஏற்படுது. மீனா சொல்றாங்க, புருஷன் தப்பு செஞ்சுட்டு வந்தா திருத்துறவதான் நல்ல பொண்டாட்டி, யோசிங்க முத்து அப்படின்னு சொல்லிட்டு மீனா போயிடுறாங்க. முத்து மீனாவுக்கு கார் கீய எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி கொடுக்கறாரு. கார் ஓட்டுறதையும் எப்படின்னு மீனாவுக்கு முத்து சொல்லி கொடுக்கறாரு. இப்ப ஸ்ருதி ஆட்டோல வந்துகிட்டு இருக்காங்க. முத்துவும் மீனாவும் கார் ஓட்டுறத பாத்துடுறாங்க. ஸ்ருதி ஆட்டோல இருந்து இறங்கி வந்துடுறாங்க. ஸ்ருதி சொல்றாங்க, மீனா கார் ஓட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? மீனா சொல்றாங்க, ஆமா ஸ்ருதி, கார் ஓட்டுறது கூட கொஞ்சம் ஜாலியா தான் இருக்கு. முத்து சொல்றாரு, என்ன ஜாலியா இருக்கா மீனா? ஒரு நாள் ஓட்டுனா இந்த மாதிரிதான் இருக்கும், டெய்லி ஓட்டுனா அப்ப தெரியும் மீனா உனக்கு. இல்ல, இப்பவே தெரியுது, ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஸ்ருதி சொல்றாங்க, முத்து அவங்கள பயமுறுத்தாதீங்க, எங்கேயாவது கொண்டு போய் இடிச்சிட போறாங்க. மீனா சொல்றாங்க, ஆமாங்க எனக்கும் பயமா தான் இருக்கு. முத்து சொல்றாரு, மீனா இப்பதான் கத்துக்க ஆரம்பிச்சிருக்கா. ஸ்ருதி அவங்க மொபைல்ல போட்டோ எடுக்கிறாங்க, மீனாவையும் முத்துவையும் சேர்த்து வச்சு கார்ல. ஸ்ருதி சொல்றாங்க, இந்த கருப்பு கண்ணாடிய போட்டுக்கோங்க, நீங்க வண்டி ஓட்டுற மாதிரி ஒரு போட்டோ ஒன்னு எடுத்துக்கிறேன்னு மீனா கிட்ட சொல்றாங்க. மீனாவும் போட்டுக்கிறாங்க, போட்டோ எடுக்கிறாங்க ஸ்ருதி. முத்து சொல்றாரு, போதும் ஸ்ருதி, நாங்க வண்டி ஓட்டி பிராக்டிஸ் பண்ணணும், மீனா மெதுவா வண்டி எடு. ஸ்ருதி போட்டோ எடுத்துட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. முத்து சொல்றாரு, மீனா கிளட்ச மிதி. அதுக்கு மீனா சொல்றாங்க, என்னையே எவ்வளவு திட்டுறீங்க, வண்டி கத்துக்கிறவங்கள என்னென்னலாம் சொல்லி திட்டுவீங்க, இதை கேட்டுட்டு ஒரே நாள்லயே ஓடிடுவாங்க வண்டி கத்துக்க போறவங்க. மீனா, நான் ஒரு ட்ரிப் சொன்னா புரிஞ்சுக்கணும், ஒரே தப்ப திரும்பி திரும்பி பண்ணா எனக்கு கோபம் வரதானே செய்யும் மீனா. மீனா சொல்றாங்க, பொறுமையா சொல்லி கொடுங்க, அப்பதாங்க எனக்கு வண்டி ஓட்டவே வரும். மீனாவுக்கு கார் ஓட்டுறது எப்படின்னு பொறுமையா சொல்லி கொடுக்கிறாரு. பார்வதி வீட்டுக்கு டான்ஸ் கத்துக்கிற பசங்க வந்திருக்காங்க. விஜயா கேக்குறாங்க, டான்ஸ் கத்துக்கிற நேரமா அது? ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தீங்களா? இந்த எடுத்துட்டு வந்திருக்கேன் மாஸ்டர். டான்ஸ் கத்துக்கிற பசங்க வெயிட் மிஷினை எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த வெயிட் மிஷின்ல எல்லாரும் வெயிட்ட பாக்குறாங்க. நாளை சந்திப்போம்.